ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த கோஸ்ட் டவுன் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு த்ரில்லிங்கான ஒரு பேய் வீடியோங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய அமானுஷங்கள் நிறைஞ்ச இடம் இது. ஸோ எதுக்கு இதை நான் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நடந்த சில சம்பவங்களுக்காக கவர்மெண்ட்டே இந்த இடத்த பேன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடம் வேறு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் தாங்க இருக்குது. சென்னையில் இந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு இப்போ பர்மிஷனே கிடையாது. அப்படி நம்ம உள்ளே போய் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம இல்லீகலாக உள்ளே போயிருக்கோம்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம மேலே கேஸ் போடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த இடத்துல நடந்த சில சம்பவங்கள் தாங்க இதுக்கு முக்கியமான காரணம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு ஃபிஷ்ஷிங் டீமு. ஸோ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிஷ்ஷிங்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ என் ஃபிஷ்ஷிங் டீமோடு நான் ஒரே ஒரு தடவை தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஸோ இந்த இடத்த பற்றி நான் சொல்லணுன்னா நிறைய கதைகள் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அவ்வளோ உயிர்கள் போன இடம்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்தோடைய ரிஸ்க் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். இதுதான் உள்ளே வரக்கூடிய வழி. ஸோ அந்த வழி கிட்டத்தட்ட நம்ம உள்ளே இறங்கினோம்னா ஒரு 70 அடி வரைக்கும் நம்ம கீழே பாட்டம் போக வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஹிடன் லேக்கு. ஸோ இந்த லேக் எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள். ஸோ மலையோட அந்த ஷேப்பை வச்சே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரே மட்டமாக இல்லாமல் மலைகள் அங்கங்கே வெட்டி செதுக்கின மாதிரி இருக்கும் அந்த இடம். ஸோ அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா லாஸ்ட்டு வரும்போது இந்த இடத்தோடைய எண்டில் இந்த மாதிரி ஒரு லேக் இருக்கும். ஸோ இந்த லேக்கில் இருக்கக்கூடிய மீன்களை பிடிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ இந்த இடம் நான் சின்ன வயசுலேயே இங்கே வந்திருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வயசில் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஸ்விம்மிங் பண்ணுறதுக்காக பழகின இடம். அப்போ ஊர் மக்கள் அதிகமாக உள்ளே போயிட்டு இருந்த இடமா தான் இது இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போவும் ஒரு சிலர் இங்கே வராங்கன்னா அந்த ஊருக்காரங்க தான் வருவாங்க. ஒருத்தர் 2 பேர் தான், அதுவும் பகலில் தான் வருவாங்க. நைட்டில் இந்த பக்கம் வர வேலையே கிடையாது. ஸோ அவங்க நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயங்களையும் இந்த இடத்துல நடந்த விஷயத்த நம்ம நியூஸில் போய் பார்த்தாலே எவ்வளோ டெத்து இங்கே நடந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் எங்கள் ஃபிஷ்ஷிங் டீமு. அதில் ஒரு 2-3 ஊருக்காரங்க மட்டும் மீன் பிடிக்கிறாங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த ராட் அண்ட் ரீலை யூஸ் பண்ணி இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக நாங்கள் மீன் பிடிக்கிறோம். இவங்கெல்லாம் அந்த காலத்து ஆளுங்க. ஸோ அந்த வயசானவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் மூங்கில் குச்சியை போட்டே மீன் பிடிப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற மீனை கொண்டு போய் வியாபாரம் பார்த்தா தான் அவங்களுக்கு காசு. இது எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இங்கே வரோம். ஸோ இந்த இடத்துல இது இருக்க பாருங்கள், இந்த விரால் மீன்கள் ஏகப்பட்ட மீன்கள் இருக்குது. ஸோ அதை நாங்கள் பிடிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருந்தோம். இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா நான் ஒரு 4-5 பேர் கொண்ட டீமோடு தான் வந்துட்டு இருந்தேன். ஸோ ஆனால் அதுக்கப்புறம் இங்கே ஊர் மக்கள் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு இந்த இடத்துக்கு என் கூட யாருமே வரமாட்டேன்ட்டாங்க. ஸோ நான் தனியாக மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர்றதையும் போகிறதையும் நான் ஒரு வழக்கமாக வச்சுருந்தேன். இந்த இடத்த உங்களுக்கு நான் பகலில் காட்டுறேன். ஸோ இந்த இடம் இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய விஷப்பாம்புங்களை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஆளுங்களே இங்கே கொண்டு விடுறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு ஆட்கள் வரக்கூடாதுன்றதுக்காக மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ தடுப்பெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே ஆர்ஓ பிளான்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே மேலே ஒர்க் நடக்கிறதுனால அங்கே தெரிஞ்ச லேபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக தான் நான் உள்ளே வரவும் போவோமா இருந்தேன். எவ்வளோ சொல்லியும் இந்த ஊர் மக்கள் நான் எந்த கதையும் நம்பலை. ஸோ நான் தனியாக போகிறத வரதை இந்த இடத்தோட சீரியஸ்னஸ் தெரியாமல் நான் போயிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபிஷ்ஷிங் டீம் ஒரே ஒரு நாள் தான் உள்ளே வந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. நான் மட்டும் தனியாக அந்த இடத்துக்கு வரது போகிறத ஒரு வழக்கமாகவே வச்சுருந்தேன். ஸோ நம்ம வரப்போகிறது ஃபிஷ்ஷிங்காக வரப்போகிறோம். எனக்கு என்ன பயம்னா, இங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற ஆட்கள் இருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் எப்போவுமே எனக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துக்குள்ளே ஆட்கள் வரக்கூடாதுன்னு தடை வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த லாரி டிரைவர்ஸு, இந்த ட்ரிங்க் பண்ணக்கூடியவங்கெல்லாம் இந்த சாட்டர்டே சண்டேஸில் இங்கே அதிகமாக இருப்பாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா அந்த டைமில் நம்ம தனியாக வர்றது இங்கே சேஃபே கிடையாது. ஸோ நமக்கு என்ன நடந்தாலும் மேலே இருக்க ஊர் மக்களுக்கு தெரியவே தெரியாது. சரி, ஓகே. இந்த இடத்துல என்ன வேலை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, இந்த பாறைகளை வெட்டி ஜல்லிங்க எடுக்கிற வேலை தான் இங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு, வெடி வச்சு. ஆனால் இங்கே வர பசங்க பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி ஸ்விம் பண்ணுறதுக்கு அப்படிலாம் வரக்கூடிய பசங்க இந்த மாதிரி செங்குத்தான மலையிலேருந்து குதித்து குளிக்கும் போது கீழே இருக்க பாறைகள் அடிபட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா நல்லா நார்மலாக தான் இருக்கும். உள்ளே போகிறதுக்கெலாம் வழி அவ்வளோ அருமையாக இருக்கும்.
ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப மோசமாக ஆட்களே நடமாட முடியாத ஒரு இடமா மாறிடுச்சு. பகல்லையே இப்படி இருட்டா கிடக்கு. முருகேசு, இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? எதை வேணாலும் புஷி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனா உள்ள இருக்கிற மறைக்க முடியுமா? போயிடலாம் மாப்பிள்ள. சரி, வா போலாம். உள்ள இல்ல வெளியே மாப்பிள்ள, ஆளு எல்லாம் செத்து கிடக்கு. எருமை முருகேஷா. எருமையா? அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேசா? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலயே நம்ம கோபால் இருக்கால, கோபாலு அது 4 மணிக்கு வேலை செய்யறது இல்லையா? இங்கே நடந்த ஒரு சில விஷயங்களில் இந்த சம்பவம் வந்து பர்டிகுலராக எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு. இந்த இடத்துல எனக்கு இதை எடுத்து போட்டே ஆகணும், இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியே ஆகணும்னு என்னை தூண்டின விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்னைய மாதிரியே தனியாக குளித்த ஒரு பையனுடைய கதை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அவன் வந்து இப்போ உயிரோடு இல்லை, அவனோட டெத்து தான் கடைசியான டெத்து இந்த இடத்துலன்னு சொல்கிறாங்க இப்போ வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துக்கு வரதை நானும் விட்டுட்டேன். ஸோ இது என்ன ஆச்சு அந்த பையனுக்குன்றதை நான் இப்போ சொல்கிறேன் வாங்க. இந்த மாதிரி ஒரு டியூப் எடுத்துகிட்டு டெய்லியும் 4 மணி சாயங்காலம் 4 to 6 ஒரு பையன் இறங்கி தனியாக போய் குளிச்சுட்டு மேலே ஏறுறத வழக்கமாக வச்சுருந்துருக்கான். ஸோ அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஊர் மக்கள் இந்த இடத்த பற்றி அவன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை அவன் காதிலே வாங்கிக்காமல் ஒரு தெனாவட்டான பதில் சொல்லியிருக்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து குளித்து என்ஜாய் பண்ணுறத வாடிக்கையாக வச்சுருந்துருக்கிறான். இந்த இடத்தோட ஆழம் பற்றி உனக்கு தெரியுமா, இங்கே எவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லி ஊர் மக்கள் பல தடவை அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட அவன் காதிலே வாங்கிக்கல. அவன் ஊர் மக்கள்கிட்ட தெனாவட்டாக சொன்ன ஒரே பதில், எனக்கு நல்லா நீச்சல் தெரியும், ஸோ என்கிட்ட டியூப் இருக்குது, நான் நல்லா லாங் போயிட்டு வருவேன், ஸோ என்னால் ஈஸியாக வெளில வந்துட முடியும், நீங்கள் யாரும் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு தினமும் சாயங்கால டைமில் இந்த இடத்துல தனியாக போய் இறங்கி குளிச்சுருந்துருக்கான். ஸோ இப்படி குளிச்சுட்டு ஸ்விம் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஏறுவோமா வாடிக்கையாக வச்சுட்டு இருந்த அந்த பையனுக்கு அந்த டியூப்னால தான், சேஃப்டி டியூப்னால தான் அவன் இறக்க போகிறான்ற விஷயம் அவனுக்கு தெரியாது. ஸோ இவன் வந்து தொடர்ச்சியாக அங்கே போயிட்டுருக்கிறது, அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த பேன் பண்ண அதுக்கு அப்புறம் தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. ஸோ அந்த பேன் பண்ண அப்புறம் வந்து இந்த பையன் குளிக்கிறத வாடிக்கையாக வச்சுட்டு இருக்கும் போது என்ன ஆயிருக்குன்னா, உள்ளே வந்து இந்த இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆபத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அடியில் இருக்கக்கூடிய ஒரு மரமும் ஒரு முள்காத்தான் செடி வந்து உள்ளே இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உள்ளே போகும்போது காலை இறுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து முக்கால்வாசி ஸ்விம் பண்ணி இறக்குறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகவே இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெடி வச்சு அந்த பாறையை அகற்றும் போது அந்த பாறைங்க வந்து செங்குத்தாக ஒரு கத்தி மாதிரி வடிவில் இருக்கும் உள்ளே இருக்க பாறைங்க. ஸோ அதை அவங்க கால் வந்து தண்ணியில் ஊறிட்டு குளிச்சுட்டு அந்த பட்டா கூட காயங்கள் வந்து பெருசாக வந்து அது லைட்டாக உறைஞ்சாலே உங்களுக்கு கால் வந்து வீரல் விட்டு நம்ம நீந்த முடியாத அளவுக்கு காயத்தை உண்டு பண்ணிடும். ஸோ அப்படி அந்த பாறைக்கிட்ட அந்த டியூப் வச்சு இவன் போகும்போது அந்த பாறையோடைய அந்த கிராக் வந்து அந்த டியூப்பை கிழிச்சிருச்சு. ஸோ காற்று ரொம்ப வேகமாக இறங்கினதுனால இந்த பையன் வந்து எனக்கு நீச்சல் தெரியும்னு சொன்ன விஷயமும் போய் தான், அவன் வந்திருக்கிறதே அங்கே நீச்சல் கற்றுக்கிறதுக்கு தான். ஸோ இது ஆழமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த பையன் அதை பெருசாக எடுத்துக்கல. அவனுக்கு இருந்ததெல்லாம் அந்த டியூப் மேலே இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை தான். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த டியூப்பில் இருக்க காற்று வேகமாக இறங்கி அந்த பையனோட உடம்ப அழுத்திருச்சு டியூப்பு. ஸோ அந்த பையன் அந்த டியூப்பில் இறுக்கமாக மாட்டினதுனால அந்த தண்ணிக்குள்ளே அவன் வந்து மூச்சு திணறி இறந்து போயிருக்கிறான். ஸோ இதை வந்து ஒரு 4-5 நாள் கழித்து அங்கே ஆடு மேய்க்க போன ஒருத்தவங்க இந்த பாடி மிதக்கிறத பார்த்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஸோ அந்த பாடியை வந்து எடுத்துருக்கிறாங்க. ஸோ இதை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நடந்த சில விஷயங்கள் தான் அந்த மக்களை வந்து பயங்கரமாக த்ரில்லிங்காக அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்காட்டினது இந்த சம்பவம் தான். ஸோ அந்த பையனுடைய அழுக்குரல் வந்து நைட்டில் வந்து ரொம்ப தெளிவாக கேட்குமா அந்த இடத்துல. ஸோ அப்படி வந்து அந்த பையன் வந்து அந்த கதற சவுண்டு வந்து அவங்களுக்கு கேட்குன்னு சொல்கிறாங்க. அந்த பையனோட ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு 22லேருந்து 23 வயசு பையன்தாங்க அந்த பையன். அவ்வளோ தூரம் எச்சரித்தும் அந்த ஆபத்து தெரியாமல் இந்த தண்ணியில் இறங்கி குளித்ததுனால தான், ஆள் நடமாட்டமே இல்லாத இடம்ன்றதுனால அவனை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி தெரியாமல்
வந்து குளித்து இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கை தான் இங்கே ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஊர் மக்கள் கண்டித்து பார்ப்பாங்க, சொல்லி பார்ப்பாங்க. அதை கேட்காம ரொம்ப தெனாவட்டாகவும் அடாவடியாகவும் பேசக்கூடிய பசங்க தான் இங்கே போய் மாட்டிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இறந்த பையனுடைய அழுகுரல் டெய்லியும் கேட்குறது தான் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எங்கள் டீம்கிட்ட சொன்னதுனால அவங்க எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸுன்றதுனால யாருமே அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு இங்கே வரல. நான் மட்டும்தான் ரெகுலராக வந்துட்டு இருந்தேன். இதை வந்து எனக்கு பர்டிகுலராக நான் வண்டி எடுக்க போகிற இடம் மேலே வந்து வண்டி விட்டுட்டு எப்போவுமே கீழே தனியாக தான் இறங்கி வருவேன். ஸோ அப்படி நான் இறங்கி வரதை பார்த்து ஒரு 4-5 பேர் நான் ஒரு 4 மணி நேரம் உள்ளே இருக்கேன், என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் இறங்கி உள்ளே வரதை நான் பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் ஆள் நடமாட்டமோடு அந்த இடத்த நான் பார்த்தது அப்போ தான். அவங்க என்கிட்ட உட்காந்து இந்த கதைகள்லாம் சொல்லி இங்கே இவ்வளோ டெத்து நடந்திருக்கு, நாங்கள் சொல்லி அந்த பையன் கேட்காதனால தான் அந்த பையன் இறந்து போனான் அப்படின்னு என்னை வார்ன் பண்ணதுனால அந்த இடத்த விட்டு நான் போயிட்டேன். ஸோ ஆனால் நைட்டில் ஒரு தடவை அந்த ஊர் மக்கள்கிட்டே நான் சொன்ன விஷயம், இந்த மாதிரி நான் வந்து ஒரு 7 தடவை வந்து நான் நைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அந்த இடத்தன்னு சொல்லியிருந்தேன். அப்படி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது என்னென்ன நடந்துச்சுன்றத இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த விஷுவலோடு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த பையன் இந்த இடத்துல அழுவுறது உண்மையா, இந்த மாதிரி நிறைய பேர் இறந்துருக்காங்கன்ற ரிப்போர்ட்டை நான் நியூஸில் பார்த்தேன் அதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த இடம் எவ்வளோ ஆபத்தான இடம்ன்றது புரிய வந்துச்சு. ஏன்னா சின்ன வயசில் நான் நீச்சல் கற்றுக்கிட்டது இந்த 300 அடி ஆழத்தில் தான். ஸோ எங்கள் ஊர் சைடில் போய் குளிச்சுட்டு வந்து நான் நார்மலாக குளிச்சுட்டு இந்த இடத்துல வந்து நீச்சல் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் குளிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இதோட ஆழமே எனக்கு தெரியாது. ஸோ இப்போ அந்த ஊர் மக்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு போகிறத நான் அறவே விட்டுட்டேன். ஸோ இதுக்கான காரணம் வந்து இந்த பையனோட டெத்து மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு 4-5 இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் அந்த விஷுவலோடு நான் மேக்ஸிமம் உங்களுக்கு நான் காட்ட பார்க்குறேன். இனிமேட்டு அந்த இடத்துக்குள்ளே போய் என்னால் வீடியோ பண்ண முடியுமான்றதுலாம் எனக்கு தெரியலை. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த விஷுவலை நான் வந்து உங்களுக்கு ரியாலிட்டியாக கொண்டு வர பார்க்குறேன். ஓகேங்க, இதோட அந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன்.